Hi everyone, I am Sharada Mani, Assistant Professor, Department of Commerce. Today we discussed about double entry system. Okay, double entry refers to a system of bookkeeping that one of the most important foundational concept in accounting. Okay, then double entry bookkeeping ensures that for every entry into an account there need to be a corresponding and opposite entry into a different account. It will result a debit entry in one or more accounts and a corresponding credit entry in one or more accounts. The main purpose of double entry bookkeeping system is ensure that a company accounts remaining balance and can be used to deposit an accurate picture of the company's current financial positions. Okay. Instead that every financial transaction has equal and opposite effect in at least of two different accounts. Okay, that equations are assets equal to liabilities plus equity assets, or assets equal to liability plus equity. This okay. Next is, in order to achieve the balance mentioned previously, accounts used the concept of debit and credit to record transactions for each account on the company's balance sheet. Double entry bookkeeping system means that debit entry in one account must be equal to a credit entry in another account to keep the equation balanced. Okay, for example, a double entry bookkeeping works as simple to solidify our understanding. For example, எடுத்துக்கலாங்க, ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனி வந்து 5000 ரூபா worth இருக்க ஒரு ஃபர்னிச்சரை பை பண்ணுறாங்க அண்ட் ஃபார் ஆஃபீஸ் அண்ட் பே. அதுக்கு அப்போவே வந்துட்டு இமீடியட்டாக கேஷும் பே பண்ணிடுறாங்க. இந்த கேஸில் அசட் வந்து அக்கௌண்ட் இன்க்ரீஸ்டு பை 5000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது, ஃபர்னிச்சர் அண்ட் எக்யூப்மெண்ட்லேயும் வருது, அண்ட் கேஷ் நீட் டு பி டிக்ரீஸ்டு, நம்மளோட கேஷில் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்க. சரிங்களா? இந்த அசட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும், கேஷ் அக்கௌண்ட்டில் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? An important point to be reminder that debit or credit does not mean increase or decrease. Okay. In types of business account, bookkeeping and accounting are ways measuring, recording and communicating a firm financial informations. ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எக்கனாமிக் ஈவெண்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறது தான் வந்துட்டு அக்கௌண்டிங்கில் வருங்க. இன் ஜென்ரல் டேர்ம்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எக்கனாமிக் என்ட்ரிஸ் சச் ஆஸ் கஸ்டமரோட பிஸ்னஸ் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கஸ்டமரோடதாக இருக்கும், பிஸ்னஸோடதாக இருக்கும், ஆஃப் வெண்டாஸ் அண்ட் பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் திஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைடு இன்டு அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்துட்டு 5 டைப்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்று வந்துட்டு அசட் அக்கௌண்ட், லைபிலிட்டி அக்கௌண்ட், ஈக்விட்டி அக்கௌண்ட், ரெவென்யூ அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இந்த 5 அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் டெபிட் அண்ட் கிரெடிட் வந்துட்டு பெரிய ரோல் டேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் எசென்ஷியல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேங்களா? டெபிட் ரெஃபர்ஸ் டு அன் என்ட்ரி ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த அக்கௌண்ட் ஆஃப் லெட்ஜர். கிரெடிட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறதா இருக்கும். டு பி பேலன்ஸ்டு த டோட்டல் ஆஃப் த டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ட்ரான்சாக்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். டெபிட்ஸ் டு நாட் அலவ் ஈக்குவேட் டு இன்க்ரீஸ் அண்ட் கிரெடிட் டு நாட் ஆல்வேஸ் ஈக்குவேட் டு டிக்ரீஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ்
லைபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டியாக தான் இருக்கும். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த பேலன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வைல் கிரெடிட் decrease their balances. Debit decrease revenue account balances while credit increase their balances. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.